வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம், 4 வெங்காயம், பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டுங்க. கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் எப்படி அறியணும் தெரியுங்களா? காம்பு மட்டும் அரிஞ்சிட்டு பேக் சைடு அறியணும். ஏதாவது சொத்தை இருக்கா என்ன இருக்குதுன்னு பார்த்து அப்படியே அரிஞ்சிடலாங்க. அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்படியே வச்சு தான் கருப்பாயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். நம்ம அதுக்குள்ளே ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்புங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்து அது தனியாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயில் தான் கத்திரிக்காய் வதக்கணும். நல்லா அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கத்திரிக்காவை நாம் அரிஞ்ச கத்திரிக்காவை போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ நல்லா அதுக்கப்புறம் குழம்புல போட்டோம்னா நல்லா வெந்துடும். அப்போ சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லா உள்ளே போச்சுன்னு வச்சுக்கியேன், நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். கத்திரிக்காவும் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி எடுத்து வச்சிடணும். உப்பு போடுறேன். கத்திரிக்காய் வந்துட்டு சூப்பராக நிறைய இது செய்யலாங்க. நிறைய இன்க்ரீடியன்ட் செய்யலாம். என்னென்னா கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் எண்ணெய்க்காய், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம். கத்திரிக்காய் ரொம்ப அயன் சத்து இருக்குதுங்க. நல்லா நிறைய சாப்பிட்லாம் கத்திரிக்காவை. சரிங்களா? கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். கத்திரிக்காய் வதங்கிச்சு எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி அதை வதக்கி அதை தனியாக மிக்ஸி கடையில் போட்டு அரைச்சிடணுங்க. அரைச்சி வச்சா இப்படி அரைச்சி வைக்கணும். அப்படி இல்லையா அரைக்காமல் வைக்கணுன்னாக்கா அப்படியே வெங்காயம் தக்காளி வதக்கி நாம் அந்த பவுடர் பண்ணோம்ல அதை போட்டு அப்படியே மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காய் போட்டு செஞ்சிடலாம். இப்போ நான் இந்த மெத்தடில் தான் செய்கிறேன். நீங்களும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சிடணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதை மிக்சியில் அரைச்சிங்களா அந்த விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பவுடர் பண்ண பார்த்தீங்களா, ஒரு வந்து ஜீரகம், மிளகு எல்லாம் அந்த பவுடர் அது கூடயே கொட்டிக்கணுங்க. நம்ம வதக்கி வச்சு கத்திரிக்காவை போட்டு ஒரு கிண்டோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே போகும். அதனால தாங்க. அப்புறம் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்காங்க, கரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அந்த புளி கரைச்சி வச்சிங்கன்னா அதை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. நல்லா கொச்சிருப்பாடு எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு சரியாக ரெடி ஆகிடுச்சிங்களா? நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.